வணக்கம் and welcome back to Quick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீகோட நாக் அவுட் மேட்ச். ஆல்மோஸ்ட் எல்லா லீக் மேட்சும் முடிஞ்சது. இப்போ நாக் அவுட் வந்தாச்சு. இதுல மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் டைரக்டா ஃபைனல்ல இருக்காங்க. பிரிஸ்பேன் ஹீட் செமிஃபைனல்ல இருக்காங்க. இப்போ எலிமினேட்டர் மேட்ச்ல சிட்னி தண்டர்ஸும் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் இந்த ரெண்டு டீமும் மோதிக்க போறாங்க. இதுல வின் பண்ற டீம் செமிஃபைனல்ஸ்ல பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு எதிராக மோத போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 27 நவம்பர் மதியம் 1:45க்கு ட்ரம்மண்ட் ஓவல் சிட்னில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் ஃபேண்டஸில் என்ன மாதிரிலாம் டீமை பிக் பண்ணலாம், என்ன மாதிரி ஆப்ல ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்கும், கிராண்ட் லீக்ல என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ், கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி ரிஸ்கா டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ட்ரம்மண்ட் ஓவல் சிட்னியில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல இட்ஸ் டோட்டலி பேலன்ஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறதா பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 113. இந்த வென்யூல சேஸ் பண்ற டீம் தான் அதிகப்படியான மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அதாவது டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. எதனாலனா இந்த வென்யூல ஓவராலா 20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 7 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 12 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இதை தவிர இந்த சீசன்லயே 4 மேட்ச் நடந்திருக்கு. அதுல சேஸ் பண்ண டீம் 2 மேட்சும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 1 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் மழை வந்து எந்த ஒரு ரிசல்ட் இல்லாம முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 121. இந்த வென்யூல ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது பெர்த் ஸ்காச்சர்ஸ் 171 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் தான் ஓவராலா லோவஸ்ட் டோட்டல், அதாவது 76 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 18 மேட்சஸ் ரெண்டு டீமும் நேருக்கு நேர். அதுல சிட்னி தண்டர்ஸ் 11, ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் 7 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்லயே ரெண்டு டீமும் 2 மேட்ச் நேருக்கு நேர். அதுல ஒரு மேட்ச் சிட்னி தண்டர்ஸும் ஒரு மேட்ச் ஹோபர்ட் ஹரிகேன்ஸும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு வரும்போது வின்னிங் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வரும்போது சிட்னி தண்டர்ஸுக்கு 60%, ஹோபர்ட் ஹரிகேன்ஸுக்கு 40% கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சேஸ் பண்ற டீமுக்கு 80% வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் ஸ்போர்டசியா. ஸ்போர்டசியா பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்டான ஆப். இது இல்லாம எப்படி ஃபேண்டசில ஈஸியா நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிற யூசர்ஸுக்கும் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன்னா அதுல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாப் அப்படின்னா பிக் 1 பிளேயர். இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸை அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியை நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ல இருந்து ஒருத்தரை அவங்க பிக் பண்ணுவாங்க. அவங்க இசான் கிசானை பிக் பண்றாங்க. விராட் கோலி ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும், இசான் கிசான் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க கண்டஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். எந்த ஒரு டிடிஎஸும் கிடையாது. 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பாட்டஸ் ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே டியூட், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் பார்த்துருவோம். ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் பொறுத்த வரைக்கும் லீயும் எலிஸ் வில்லானி 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல நிக்கோலா கேரி, சுசி பேட்ஸ், ஹீத்தர் கிரஹாம், டி சவலே, கேத்ரின் ப்ரூஸ், ரோஸ்மேரி மேயர், மோலிஸ் சானோ, லாரன்ஸ் ஸ்மித், ஆமி ஸ்மித். இதுதான் ஹோபர்ட் ஹரிகேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல். இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா ஆமி ஸ்மித் 1, லாரன்ஸ் ஸ்மித் 2, மோலிஸ் சானோ 3, ரோஸ்மேரி மேயர் 4, கேத்ரின் ப்ரூஸ் 5, நிக்கோலா கேரி 6, ஹீத்தர் கிரஹாம் 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க ஹோபர்ட் ஹரிகேன்ஸ். இதுல யாரெல்லாம்
அதிகப்படியான ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா நிக்கோலா கேரி 4 ஓவர், ஹேத்தர் கிரஹாம் 4 ஓவர், அண்ட் தென் ரோஸ்மேரி மேரிட் இருந்து 3 ஓவர், கேத்ரின் ப்ரூஸ்ட் வந்து ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த 4 பிளேயர் சேர்ந்து ஒரு 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு 6 ஓவர் தான். ஸ்டானோ, லாரன்ஸ் ஸ்மித், ஆமி ஸ்மித் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஸ்டானோட் இருந்து 2 ஓவர், லாரன்ஸ் ஸ்மித் 2 ஓவர், ஆமி ஸ்மித் 2 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் ஹோபர்ட் ஹரிகேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே சிட்னி தண்டர் சைட் வந்துட்டோம் அப்படின்னா ஜார்ஜியா போலும் சி அட்டப்பட்டு 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வர போறாங்க. அந்த நம்பர் 3ல லிச்ஃபீல்ட், தஹிலா வில்சன், ஜார்ஜியா ஆடம்ஸ், அனிகா லெராய்ட், சாமிஜோ ஜான்சன், ஹன்னா டார்லிங்டன், எஸ் இஸ்மாயில், டி பெஸ்டல், சமந்தா பேட்ஸ். இதுதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலரோட வராங்க அப்படின்னா சாம் பேட்ஸ் 1, பெஸ்டல் 2, இஸ்மாயில் 3, ஹன்னா டார்லிங்டன் 4, சாமிசோ ஜான்சன் 5, சி அட்டப்பட்டு 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க சிட்னி தண்டர்ஸ். இதுல ஜார்ஜியா ஆடம்ஸும் இருக்காங்க ஒரு 7th பவுலிங் ஆப்ஷன்ல. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா இஸ்மாயில் இருந்து 4 ஓவர், டார்லிங்டன் இருந்து 4 ஓவர், அண்ட் தென் பேஸ்டல் இருந்து சமந்தா பேட்ஸ் ஒரு 4 ஓவர், பேஸ்டல் இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் அட்டப்பட்டு ஒரு 3 ஓவர், 18 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் சாமிஜோ ஜான்சன் 2 ஓவர். ஆல்மோஸ்ட் இவங்களே 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல மேபி டார்லிங்டனோ இஸ்மாயிலோ யாரோ ஒருத்தர் 3 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா ஜார்ஜியா ஆடம்ஸ் ஏதாவது 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், நீங்க கிராண்ட் லீக்ல 10 டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது இந்த 5 பிளேயர்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது கண்டிப்பா 95ல இருந்து 100% வரைக்கும் இவங்க ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. இப்போ ஃபேண்டசி வைஸ் பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பிளேயர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மேல இருக்க கிரஹாமா இருக்கட்டும், சி அட்டப்பட்டு, நிக்கோலா கேரி இவங்க 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதாவது 3 பிளேயருமே மினிமம் 3 ஓவர் ஆச்சும் பவுல் பண்ண போறாங்க. இது இல்லாம பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்லயே வராங்க. ஸோ கண்டிப்பா பவுல்னு வரும்போது 1 விக்கெட், பேட்டிங்னு வரும்போது ஒரு 10 ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ நார்மலா ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல நிக்கோலா கேரி பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால கண்டிப்பா இவங்க பேட்ல இருந்து ஒரு 20+ ரன்னும், சேம் அதே மாதிரி தான் அட்டப்பட்டு இருந்து கண்டிப்பா ஒரு 20+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். 1 விக்கெட்ங்கிறது கிரஹாம்ல இருந்து 2 விக்கெட் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 பிளேயர்ஸுமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அட்டப்பட்டுவ கேப்டனாவும் நிக்கோலா கேரியை தான் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணா ஹேத்தர் கிரஹாம கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இப்போ கீழே இருக்க லீயும் டஹிலா வில்சன் 2 பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வர போறாங்க. இதுல டஹிலா வில்சன் லீ வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க, டஹிலா வில்சன் மிடில் ஆர்டர்ல வராங்க. ஸோ என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 60% டீம்ல, அதாவது ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஒரு 6 டீம்ல லீயவும் மீதி இருக்க ஒரு 4 டீம்ல டஹிலா வில்சனையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு 5 டீம்ல லீயவும் ஒரு 3 டீம்ல டஹிலா வில்சனையும் பேலன்ஸ் இருக்க ஒரு 2 டீம்ல 2 பிளேயர்ஸையும் கூட நீங்க மெர்ஜ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணா லீக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்களும் நான் சொல்ற மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மேல இருக்க விலானி, லிச்ஃபீல்ட் இவங்க 2 பேருமே 2 டீம்லயும் பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கன்சிகூட்டிவ் ஆடி இருக்காங்க. எல்லா மேட்சுமே மினிமம் 15ல இருந்து ஒரு 35 ரன் கன்சிகூட்டிவா ஆடி கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால இந்த 2 பிளேயர்ஸுமே நீங்க 80% டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக்கா எலிஸ் விலானியம் லிச்ஃபீல்டையும் சேஃபா நீங்க பேட்டிங் ஆப்ஷன்ல
ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சமந்தா பேட்ஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 80% 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கேத்ரின் ப்ரூஸ் இந்த வென்யூல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வென்யூல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே அசிட்டா இருக்கு, விக்கெட்டும் நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட்டிவா இருக்கும்போது கேத்ரின் ப்ரூஸ்ல இருந்து ஒரு விக்கெட்டும் பேட்டிங்ல ஒரு 10 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 80% டீம்ல கேத்ரின் ப்ரூஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மேல இருக்க 4 பிளேயர்ஸுக்குமே 80% டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸுமே சேஃபா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கீழே இருக்க ஆமி ஸ்மித் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் தான் பவுல் பண்ண போறாங்க. பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணாலே போதும். ஹன்னா டார்லிங்டன் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாரு சிட்னி தண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் பிக் 80% டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஹன்னா டார்லிங்டன் வந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஒரு 60% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 1 விக்கெட் வரைக்கும் தான் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படியே டோட்டலி ஆப்போசிட் இஸ்மாயில் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது 80% டீம்ல இஸ்மாயிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அண்ட் தென் மேயர் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்ல நியூவா உள்ள வந்திருக்காங்க. ஸோ இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. டெத்ல 1 ஓவர் பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இங்க பேஸ் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதன் காரணத்தினால போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 70% டீம்ல மேயருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுசி பேட்ஸுக்கும் ஜார்ஜியா வாலுக்கும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் இயர்லயே ஒரு 2-3 விக்கெட் விட்டுட்டாங்க. அப்போ சுசி பேட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு நாக் அவுட் கேம்ஸ், ஒரு நல்ல கேம், முக்கியமான மேட்ச், இந்த மாதிரி மேட்ச்ல உள்ள நின்று ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். சேசிங்னு வரும்போது ஜார்ஜியா வோல்ட் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ சேசிங் வரும்போது கண்டிப்பா 20% இவங்க பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுசி பேட்ஸையும் ஜார்ஜியா வோலையும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல. அண்ட் தென் அதுவே ஃபர்ஸ்ட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபேச்சலுக்கும் மேன் ஸ்டானோவுக்கும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல்ல ஸ்டானோ நல்லாவே பவுல் பண்ணி நிறைய மேட்ச் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணும்போது அது பர்டிகுலர் டெத்ல வந்து பவுல் பண்ணும்போது இவங்க ஒரு டார்கெட் பண்றாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது பேச்சல் நல்ல இம்பாக்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இவங்ககிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணா ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுசி பேட்ஸுக்கும் ஜார்ஜியா போலுக்கும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பேஸ்டலுக்கும் எம் ஸ்டானோவுக்கும் கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை ரொட்டேட் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹேத்தர் கிரஹாம், சி அட்டப்பட்டு, நிக்கோலா கேரி இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க 3 பேருக்கு தான் ரொட்டேட் பண்ணி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா சமந்தா பேட்ஸ் ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிச்ஃபீல்ட் ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணலாம். லீ அவங்களும் ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா இஸ்மாயில் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.